நம்ம ஒரு காலத்துல இருந்த கிளாஸ் ரூமாடா இது அப்படின்ட்டு கதவை திறந்து பாக்குறோம். கிளாஸ் ரூம் மட்டும் ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதுல பேப்பரை கட்டி சலுப்புன்னு காது கிட்டேயே நாங்க அடிச்சு விளாண்டது, செருப்பை வச்சு மாத்தி மாத்தி எரிஞ்சு விளாண்டது. இந்த மரத்தடியில நம்ம உட்காந்து பேசணும். இங்க ஒரு பெரிய கல் இருக்குமே, அதெல்லாம் எங்கடா? நம்ம ஓபி அடிச்ச அந்த இடங்கள், நம்ம கிளாஸ் ரூமை கட்டடிச்சு லைப்ரரியில போய் உட்காந்துருப்போமே, அந்த லைப்ரரி எங்க? அப்படிதான் நாங்க படிக்கும் போது இருந்த அந்த மரத்தடி அதெல்லாம் இல்லவே இல்லை. புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அங்கே வந்திருந்தது 2 வருஷத்துல. கடவுளே வந்து சொன்னாலும் அந்த கிளாஸுக்கு நாங்கள் போக போறது இல்லை. அதை போனது நேற்று தான் கடைசி. இது சுகமானதான் தெரியல, இல்ல வலி மிகுந்ததான் தெரியல. சுகமான ஒரு வலியா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் எல்லோரும் அவங்க வாழ்க்கையில இந்த தருணத்தை கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய கல்லூரி காலத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்றேன். மலரும் நினைவுகளா இருந்தது. 2 வருஷம் கழிச்சு என்னுடைய காலேஜுக்கு நான் போய் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். நான் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது, எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ராஜபாளையத்தில் ராம்கோ கல்லூரியில் பிஇ மெக்கானிக்கல் படித்தேன். 2024 படித்து முடித்தேன். இப்போது 2 வருஷம் கழிச்சு 2026 எங்களுக்கான பட்டமளிப்பு விழா, கிராஜுவேஷன் அப்படிங்கிறது நடத்தினாங்க. 2 வருஷம் கழிச்சு நம்ம காலேஜுக்கு போகிறோம், நம்மளுடைய ஆசிரியர்களை பார்க்க போகிறோம், நம்ம கிளாஸ் ரூமை பார்க்க போகிறோம், நம்ம நண்பர்களை பார்க்க போகிறோம். அப்படிங்கிற பெரிய சந்தோஷம், பெரிய ஆசை, ஆர்வம் எல்லாமே இருந்தது. நான் காலேஜுக்கு போகிறேன். போன உடனே எங்களை வாத்தியார் எல்லாருமே வரவேற்றாங்க. எல்லாரும் நலம் விசாரிச்சாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. பேசணும். பேசிட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வழக்கமாக நாங்கள் காலேஜில் படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, காலேஜ் முழுக்க சுற்றுவோம். அதே மாதிரி தான் அப்பையும் எங்களுடைய காலேஜை எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய காலேஜை ரவுண்ட்ஸ் அடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் படிக்கும்போது இருந்த அந்த மரத்தடி அதெல்லாம் இல்லவே இல்லை. புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அங்கே வந்திருந்தது 2 வருஷத்தில். ரொம்பவும் மாடர்னாக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த மரத்தடியில் தான் நம்ம உட்காந்து பேசணும். இங்கே ஒரு பெரிய கல் இருக்குமே, அதெல்லாம் எங்கடா? நம்ம ஓபி அடித்த அந்த இடங்கள், நம்ம கிளாஸ் ரூமை கட்டடிச்சுட்டு லைப்ரரியில் போய் உட்காந்துருப்போமே, அந்த லைப்ரரி எங்கே? அப்படிலாம் நாங்கள் தேடி தேடி அப்படியே எமோஷ்னலாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் தாங்க முக்கியமான இடத்துக்கு நாங்கள் போனோம். எங்களுடைய கிளாஸ் ரூம் மெக்கானிக்கல் செக்ஷன் வந்து தனியாக இருப்போம். நாங்கள் எங்கள் இருக்கிறதுலே டாப்பில் இருப்போம். எங்கள் கிளாஸ்லாம் டாப்பில் இருக்கும். தனியாக இருப்போம் நாங்கள். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் போவோம் இன்டர்வல் பீரியடில், அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லாம் நாங்கள் தனியாக இருப்போமா, செம மாசாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளக்க நானும் என்னுடைய நண்பர்களும் இப்போ நுழையும் போது நம்ம ஒரு காலத்தில் இருந்த கிளாஸ் ரூமாடா இது அப்படின்ட்டு கதவை திறந்து பார்க்குறோம். கிளாஸ் ரூம் மட்டும் நாங்கள் எப்படி முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி இருந்தது. அங்கங்கே சில குப்பைகள் இருந்தது, அங்கங்கே போர்டில் ஏதோ எழுதியிருந்தது, சில ஃபார்முலாஸ், சில ஸ்ட்ராட்டஜிஸ் எழுதியிருந்தது. நாங்கள் உட்காந்து அந்த பெஞ்சை அப்படியே தடவி பார்த்தோம், அங்கே உட்காந்து பார்த்தோம், அங்கேயே வீடியோ எடுத்தவங்க. இன்னமும் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூமில் நான் எழுதின விஷயங்களே வேற. அப்போ நான் கவிதை எழுதுவேன், நான் எழுதக்கூடிய கண்டென்ட்டே வேற மாதிரி. இங்கே படிக்க போகும்போதெல்லாம் 5-6 சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நோட்டு 2 நோட்டு தான் கொண்டு போகும். எந்த நோட்டில் எந்த சப்ஜெக்டை எழுதுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. 2 நோட்டில் மாற்றி மாற்றி 4 சப்ஜெக்டை 4-5 சப்ஜெக்டை எழுதி வச்சுருப்போம். அவ்வளோ ஒரு கிரேசியாக ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் நாங்கள் அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித பெர்ஃபெக்ஷனும் இல்லை, இன்கம்ப்ளீட்டாக தான் நாங்கள் அப்போ இருந்தோம். அப்பேற்பட்ட இதில் நான் முதல்வன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். நான் முதல்வன் கிளாஸ்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய எந்த நோட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு கவிதையை எழுதி வச்சுருப்பேன். அந்த நான் முதல்வன் கிளாஸ் அப்போலாம் நிறையா கவிதைகள் நான் எழுதுவேன். குறிப்பாக நான் என்னுடைய பாட நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை எழுதியிருப்பேன். ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு லெசன்ஸ் இருக்கும், இடையில பார்த்தீங்கன்னா கவிதைகள் அங்கே குண்டக்க மண்டக்க கிறுக்கி வச்சுருப்பேன். சில கவிதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒன்று எழுதியிருப்பேன், ஆனால் அந்த இடத்துல எழுதிட்டு அதை கோது வச்சு அதை படிக்க முடியாத அளவுக்கு கீச்சு வச்சுருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில கவிதைகளை நான் எழுதினேன், அதை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தேன், அவங்க படித்தாங்க, அதுக்கடுத்து அதை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு அதை அழிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம். யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு அதை அழித்தேன் அப்படின்னா, அதிலே அந்த கவிதை எந்த கவிதை, எப்பேற்பட்ட கவிதை அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சினிமாவில் ஒரு காட்சியில் காட்டக்கூடிய ஒரு விஷயத்த நான் கவிதையில் அதை காட்டியிருப்பேன். அதை வெளிப்படையாலாம் சொல்ல முடியாதுங்க. லப்பர் பேண்ட் இருக்கும்ல, அதில் பேப்பரை கட்டி சலுப்புன்னு காது கிட்டேயே நாங்கள் அடித்து விளாண்டது, செருப்பை வச்சு மாற்றி மாற்றி எரிஞ்சு விளாண்டது, எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களுடைய ஹாஸ்டல் லைஃப்லையும் சரி கிளாஸ் ரூம்லையும் சரி இருந்தது. அங்கே போய் ஒரு யூடியூப் விளாக் எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருந்துட்டு
திருப்பியும் அந்த கிளாஸ்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் கடவுளே வந்து சொன்னாலும் அந்த கிளாஸ்க்கு நாங்கள் போக போகிறதில்ல. அதை போனது நேற்று தான் கடைசி. அந்த ஒரு எமோஷனலோடயே போயிட்டு வந்தோம். ஒத்தையில் உலகம் மறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த இடத்துல தான் நாங்களாக இருந்தோம். நான் ஒரு தனிமையான ஆள். ரொம்பவுமே எப்பயுமே கனவுலையும் தனிமையிலும் தான் நான் இருப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் தனிமையை விட்டு நான் விலகி இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா 2021லேருந்து 24 வரைக்கும் நான் எங்கள் கிளாஸ் ரூமில் இருந்த அந்த பொன்னான தருணங்கள் தான். தேங்க்யூ ஃபார் மோர் பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவேன். என் கூட படித்த என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய லவ்வபிள் கிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.